நம்ம வந்து இப்போ கமல் சார்னா அவர் வந்து சினிமாவை வந்து ரொம்ப இன் அண்ட் அவுட்டு டாப் டு பாட்டம் தெரிஞ்சவர். ரஜினி சாருக்கு வந்து அந்த டெப்த்து தெரியாது, அவர் ஒரு கமர்ஷியல் நடிகர் தானே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ரஜினி சார் ஒரு வார்த்தை சொன்னார் படம் பார்த்துட்டு, ஃபோனில் என்கிட்ட பேசும்போது, அமீர் அது வந்து இது படம் கிடையாது, இது படம் இல்லை, அது ஒரு பாடம் அப்படின்னாரு. நான் உடனே அப்படியா சார் என்னோடய ரியாக்ஷன் அவ்வளோதான். அப்படியா சார், நான் உண்மையை சொல்கிறேன், நான் சீரியஸாக சொல்கிறேன், நான் உண்மையை சொல்கிறேன். சரி சார் சரி. அவருக்கு என்னென்னா என்னோடய ரியாக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னொடனே அவர் இவனுக்கு ஒரு அளவும் புரியலைன்னு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கார். சார் ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னார். அமீர் நான் சொல்கிறேன், சினிமா நீங்கள் வேணான்னு சொன்னாலும் சினிமா உங்களை விடாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். இது 2007 எனக்கு சொன்னார். அப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், நான் இது என்ன எப்படி ஒரு வார்த்தை இது? அப்போது இந்த சினிமாவை எவ்வளவு நேசிச்சிருந்தா, இதை புரிஞ்சிருந்தா அவர்னால இதை சொல்ல முடியும். இப்போ உண்மையிலே நான் படம் அடுத்தடுத்து டைரக்ட் பண்ணுறது குறைஞ்சிட்டு தான் இருக்குது, ஆனாலும் சினிமாவுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு. எனக்கு ரஜினி சார் சொன்னதை நான் பொருத்தி பார்க்குறேன். நான் அப்போது ஒரு அனுபவஸ்தர் சொன்ன வார்த்தை, அப்போ நம்ம செஞ்ச வேலை சரியாக இருந்திருக்கு, அது என்னை கூட்டிக்கிட்டே வருவது போல் ஃபரூக்குக்கு நீங்கள் செஞ்சுருக்க இந்த வேலை உங்கள் கூட வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி தான் நான் நினைக்கிறேன். அதனால் பணம் கிடைக்குமா கிடைக்காதான்றதெல்லாம் நம்ம கையில் இல்லை, அதெல்லாம் லட்சியம். நிச்சயமாக நடக்குதா இல்லையான்றது அப்புறம் தான். அதனால் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு முயற்சி, நீங்கள் சின்ன அளவில் ஒன்று தொடங்கின ஒரு கம்பெனி, ஒரு ஆல்பம் இன்றைக்கு பேசு பொருளாக இந்த பிரசாத் ஸ்டுடியோவில் மாறி இருக்கிறது உங்களுடைய முதல் வெற்றியாக பார்க்கிறேன். மற்றபடி இதில் உழைத்திருந்த அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இயக்குனருக்கு மீண்டும் என்னுடைய பாராட்டுக்கள். இந்த நிகழ்ச்சியில் இன்னொரு பரிணாமத்துக்கு இதை அழைச்சிட்டு போன அரசியல் பேசிய என்னுடைய நண்பர் மகிழ்நனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.